ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம பிளெண்டர் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சாரி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்துட்டு அந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, நம்ம அந்த அமாங் அஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கேம், 2D கேம். அதனை நம்ம எப்படி வந்து அந்த கேரக்டரை 3Dயில் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு பேசிக் தான், பெரிய விஷயம்லாம் எவ்வளோ சிம்பிளாக ஒரு 2 மினிட்ஸ், அது நீங்கள் வந்து ஒரு 2 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸில் கூட நீங்கள் இந்த கேரக்டரை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இருக்கிற எல்லாமே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிடுங்க. ஸோ ஷிஃப்ட் ஏ, மெஷ்ஷு, ஒரு க்யூப். இந்த க்யூபை தான் நம்ம வந்து அமாங் அஸ் கேரக்டராக மாற்ற போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து க்யூபாக இருக்குது, அது வந்து க்யூப் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஷேப்பு. அதை மாற்றுறதுக்காக வந்து நம்ம வந்து மாடிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்பேனர் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆட் மாடிஃபையர். ஸோ அதில் வந்து சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர். ஸோ இந்த மாடிஃபையர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப 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 யூஸ் பண்ணுவீங்க 3D ப்ரோக்ராமில். சப்டிவிஷன் சர்ஃபேஸ் மாடிஃபையர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான மாடிஃபையர். ஸோ இது போக போக உங்களுக்கே என்னென்னு தெரிஞ்சுக்கும். ஸோ எடிட் மோடுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் மோடில் இருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு லூப் கட்டுக்கு வந்து Ctrl R, அப்படி இல்லை அப்படின்னா வந்து இங்கே டூல் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். லூப் கட்டை வச்சு உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஷேப் வந்து டிஃபார்ம் ஆகுது உங்களுக்கு தெரியுது. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கே வந்து நமக்கு அதிகமாக வேணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு லூப் கட் எக்ஸ்ட்ராவாக ஒரு டெக்ஸ்ட் அந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா வந்து டிஃபார்ம் பண்ணோம். ஸோ இப்போ நான் கீழே இழுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த அளவுக்கு பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து சைடு வேர்ட்ஸில் போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து எக்ஸ்ரே மோட், ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் செலக்ட் ஆகும், பின்னாடி ஒரு பாயிண்ட் இருக்குது, அது செலக்ட் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து இசட் ஹார்ட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒயர் ஃப்ரேம் மோடு போயிட்டு. ஸோ இப்போ வந்து அந்த மெஷ்ஷு நமக்கு தெரியாது, அந்த மெஷ்ஷோட அந்த எட்ஜஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒன்று செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே செலக்ட் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு மொத்தமாக செலக்ட் பண்ணி ஜி கொடுத்து இசட் ஆக்சிஸில் கொஞ்சம் ஹைட் ஏற்றுறோம். அது ரொம்ப குட்டியாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் ஹைட் ஏற்றியாச்சு. இப்போ வந்து இசட் அழுத்தி நான் வந்து சாலிட் மோடு பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டாப் வியூ போனோம் அப்படின்னா 7, அதுவே கண்ட்ரோல் அழுத்தி 7 அழுத்தினீங்க அப்படின்னா பாட்டம் வியூ. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷேப் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம அந்த மாடிஃபையரை அப்ளை கொடுக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அவுட்டரில் அந்த கியூபாட் இருந்தது இல்லையா, ஸோ அது வந்து இருக்காது. இனிமேல் வந்து இதுதான் வந்து கம்ப்ளீட் மெஷ். அந்த மெஷ்ஷை வந்து நம்ம டிஃபார்ம் பண்ணி இந்த மெஷ்ஷாக மாற்றிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு சைடு மெஷ்ஷை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வியூ போய்க்கலாம். ஸோ எக்ஸ்ரே மோடு போய்க்கலாம். டெலிட் கொடுக்குறேன். ஸோ வெர்டெக்ஸை செலக்ட் டெலிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு சைடு பூரா டெலிட் ஆயிடுச்சு. ஏன் டெலிட் பண்ணேன் அப்படின்னா, நம்ம ஒரு சைடு நம்ம பண்ணால் போதும், மிச்ச சைடை வந்து நம்ம மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, அதுக்கும் ஒரு மாடிஃபையர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஆட் மாடிஃபையர் கொடுத்து இங்கே பார்த்தீங்களா மிரர் மாடிஃபையர். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம என்ன வேல்யூ இந்த சைடு நம்ம லெஃப்டில் ரைட்டில் என்ன பண்ணுறோமோ, கேரக்டருக்கு லெஃப்ட்டு, நமக்கு ரைட்டில் என்ன பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து லெஃப்டில் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சிமெட்ரைஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கால்கான அந்த ஷேப் கொண்டு வருவோம். ஸோ ஜி கொடுத்தோம் அப்படின்னா வந்து வெர்டெக்ஸை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து கொஞ்சம் இழுத்து பின்னாடி எடுத்துக்கலாம். இந்த வெர்டெக்ஸையும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஷேப் வருங்க. இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ரொட்டேட் பண்ணி அதை ஃப்ளாட் ஆக்கிடலாம். இப்போ இதை இ கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பண்ணப்போ இப்போ நமக்கு தெரியுதா அந்த பேசிக் ஷேப் வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த இதோட பேசிக் ஷேப். ஸோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இதனால் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் பேக் கொண்டு போவோம். அதே மாதிரி பேக்கில் இருக்க இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் பேக் கொண்டு போய்க்கலாம். ஹோப் இட்ஸ் ஒர்க்கிங். சாரி. லைட்டாக என்னாச்சு? வாட் இஸ் திஸ் வியர்ட் திங்? சம்திங் இஸ் ராங். கரெக்டாக கிளிப் ஆகலைன்னு நினைக்கிறேன். கிளிப்பிங் கொடுத்துடலாம். கிளிப்பிங் கொடுக்கல அப்படின்னா நமக்கு இப்படி தான் வந்து ரெண்டாக பிரிஞ்சிடும். ஸோ சில டைம்ஸ் இதெல்லாம் நடக்கும், கவலைப்படாதீங்க, அதை சீக்கிரம் நீங்களும் கற்றுக்குவீங்க. நானே இப்போ தான் வந்து பிளெண்டர் புதுசாக கற்றுக்கிட்டேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ லேர்ன் வித் மீ அப்படிங்கிறது தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது. நான் லேர்ன் பண்ணதை அப்படியே வந்து நான் வந்து திரும்ப வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். தட்ஸ் இட்.
ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம். ஸோ மிரர் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து மெஷ்ஷாக இருக்கும். இந்த சைடு நம்ம ஆட் பண்ண முடியும், இந்த சைடு பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து ஒரு சைடை மட்டும்தான் எடிட் பண்ண முடியும், இன்னொரு சைடு வந்து எடிட் பண்ண முடியாது. பிகாஸ் இங்கே நடக்கிறது எல்லாமே அங்கே ரெப்ளிகேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ஸ்மூத்தாக போகிறோம். ஸோ இது ரொம்ப பிளாக்காக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து ஸ்மூத் கொடுக்குறோம். ஷேடு ஸ்மூத் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே ஸ்மூத்தாக இருக்கா? இப்போ ஸ்மூத்தாக இருக்கும்போதே இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து வெர்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா இருக்கிற வெர்டெக்ஸஸ் வச்சு இது வந்து ஸ்மூத் பண்ண ட்ரை பண்ணுது. அதனால் இங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப சப்டிவைட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து அழகாக ரவுண்டட் எட்ஜஸ் மாதிரி கொண்டு வந்துருக்கு இல்லையா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சம் கரெக்ஷன் வேணும். ஏன்னா கால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப மொட்லியாட்ட கீழே இருக்கு இல்லையா? ஸோ அந்த மொட்லியாட்டு இருக்கிறது வேணாம் அப்படிங்கும்போது எடிட் மோடு போயிட்டு ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் எந்த இடத்துல எட்ஜ் கொஞ்சம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறோமோ ஸோ ஒரு லூப் கட் அந்த இடத்துல ஆட் பண்ணி கொஞ்சம் இழுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வந்து எட்ஜ் பண்ணலாம். ஸோ இதுவே நமக்கு ஷார்ப் எட்ஜாக வேணும் அப்படின்னா இன்னொரு லூப் கட்டை அதே இடத்துல வச்சிங்க அப்படின்னா அது வந்து இன்னும் ஷார்ப் எட்ஜாக வரும். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மெஷ்ஷையும் இப்போ நமக்கு இந்த மெஷ்ஷை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, அதாவது இந்த மாடிஃபையர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மெஷ் கவுண்ட் பார்த்துக்கோங்க, வெர்டெக்ஸ் கவுண்ட்டு. அதுவே வந்து நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வெர்டெக்ஸ் கவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த அமாங்கஸோட கண்ணை வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இந்த வெர்டெக்ஸ் ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு ஹார்ட் கீ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி அழுத்தணும் அப்படின்னா வந்து மூவ் பண்ண முடியும். அதுவே இன்னொரு தடவை ஜி அழுத்துனீங்க அப்படின்னா அந்த லைன்ஸ்லேயே அது வந்து ஸ்லைட் ஆகும். ஸோ நம்ம இங்கே ஸ்லைடு பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெர்டெக்ஸையும் எடுத்துகிட்டு ஜி கொடுத்து ஸ்லைடு பண்ணிடலாம். ஓகே, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இது கொஞ்சம் ஸ்லைட் பண்ணி வெளில எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபேஸ் செலக்ட் மோட் போய் சி அப்படிங்கிறது வந்துட்டு சர்க்கிள் செலக்ட். இப்போ நான் வந்து இப்படி செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுத்து கேன்சல் பண்ணிட்டு ஸோ ஐ கொடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஃபேஸை. இப்போ வந்து இ கொடுத்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்கேலில் குறைச்சிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து கண்ணை ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் அவ்வளோதான். எல்லாத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துட்டீங்க. அடுத்து லைட்டாக இன்சர்ட் பண்ணுங்கள். இங்கே எக்ஸ்ட்ரூட் பண்ணுவோம். இப்போ நீங்கள் கேட்கலாம் ஏன் இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணாமல் டேரெக்டாகவும் இப்படி எக்ஸ்ட்ரூட் பண்ணலாம். பட் அப்படி டேரெக்டாக எக்ஸ்ட்ரூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வித்தியாசமான ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த இடத்துல இன்னர் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறோம். வச்சுட்டு லைட்டாக இது பண்ணிடலாம். இப்போ வந்து பேசிக்காக அந்த ஷேப் வந்துருச்சு. வாட் த வியர்ட் திங். நல்லா இருந்தது. ஸோ இப்போ என்னென்னா சி கொடுத்துக்கோங்க. எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு செலக்ட் பண்ணி இன்சர்ட் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக ஸ்கேலில் குறைச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்து இன்னொரு தடவை வந்து சப்டிவைட் பண்ண போகிறோம். ஸோ சப்டிவைட் ஆட் பண்ணணுமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இதுதான் வந்து அமாங்கஸ் கேரக்டரை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஈஸியான ப்ரொசீஜர். இதில் வேறு ஏதாவது ப்ரொசீஜர் உங்களுக்கு ஏதாவது இன்னும் ஈஸியாக தெரிஞ்சது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ எம் அ பிகினர். ஸோ நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பாய்.